ஏமாத்திட்டான். அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. தவசி படத்தில் கூட்டத்தில் நிற்கும் நடிகர் வடிவேலுவிடம் பையில் உள்ள பணத்தை மறைக்காமல் பூஜையில் வைக்கவில்லை என்றால் ரத்தம் கக்கி சாவாய் என்று அச்சமூட்டி அவரிடம் பணம் பறிப்பது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் காசா போட்டாச்சா? இல்லை. பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கி சாவா. மறுபடியும் அதே சொல்றானே. அதுபோன்று பில்லி சூனியம் எடுப்பதாக அச்சுறுத்தி பெண் சாமியார் நாராயணி என்பவர் நகைகளை வாங்கி ஏமாற்றியுள்ளார். தன்னை நாடி வருபவர்களிடம் உறவினர்களால் பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் வீட்டில் உள்ள செல்வம் பெருகாமல் உள்ளது என்றும் போலி சாமியார் நாராயணி கதை அளந்து விட்டுள்ளார். வீட்டில் உள்ள அனைத்து பொன்களையும் பொருளையும் பூஜையில் 45 நாட்கள் வைத்தால் பில்லி சூனியம் நீங்கி செல்வம் பெருகும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். வீட்டில் உள்ள நகைகளில் 1 கிராமை கூட மறந்து பூஜையில் வைக்காமல் விட்டுவிட்டால் பில்லி சூனியம் திரும்பி வந்துவிடும் என்று அச்சமூட்டியதால் பயந்து போய் நகைகள் அனைத்தையும் பூஜையில் வைத்துள்ளனர். 45 நாட்கள் பூஜையில் வைத்துவிட்டு தங்க நகைகளை எடுத்து சென்றால் வளம் கொழிக்கும், வாழ்க்கை செழிக்கும் என்ற வார்த்தைகளை நம்பி நகைகள் அனைத்தையும் கொடுத்ததாகவும், ஆனால் சில தினங்கள் பூஜை செய்வது போல நடித்து திடீரென்று நகைகளுடன் வீட்டை காலி செய்துவிட்டு போலி சாமியார் மாயமாகி விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். எங்க வீட்டில் புகுந்து உங்க பேரன் பேத்தி குடும்பமே செத்து போயிடுவீங்க, உங்க பொண்ணு செத்தாம செத்துருவீங்க, நகை கேட்டிங்கன்னா ரத்தம் கக்கி செத்துருவேன், நீயும் என்கிட்ட கேட்கக்கூடாது, எல்லாத்தையுமே அப்படியே வீட்டில் இருந்த நகை எல்லா நகையும் பிடிங்கிட்டு போயிட்டா. 110 சவரம் 5 லட்சம் ரூபாய் கையில பிடிங்கிட்டா. துறைமுகத்தில் பணியாற்றும் சிவகுமார் உட்பட நீலாங்கரையில் 4 பேரிடம் பில்லி சூனியம் எடுப்பதாக கூறி சுமார் 105 சவரன் நகை மற்றும் 8 லட்சம் ரூபாயை நாராயணி சுருட்டிவிட்டதாக புகார் அளித்தனர். புகார்கள் குவிந்ததை அடுத்து நாராயணியின் செல்போன் அழைப்புகளை சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்ததில் செல்போன் சிக்னலை வைத்து அவர் இருக்கும் இடத்தை அறிந்து நாராயணியை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் மோசடியை அரங்கேற்றியது எப்படி என்பது குறித்து வாக்குமூலம் அளித்துள்ளார். ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதியில் வீடு எடுத்து தங்கி ஏதேனும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களை பில்லி சூனியம் இருப்பதாக கூறி பயமுறுத்தியதாக கூறியுள்ளார். பில்லி சூனியம் எடுக்க தன்னை நம்பி வருபவர்களின் நகைகளை பூஜை செய்வது போல் ஏமாற்றி அபகரித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மோசடியாக சுருட்டிய நகைகளை பாலவாக்கத்தில் ரத்தன்லால் என்பவருடைய அடகு கடையில் அடமானம் வைத்ததாகவும் அதில் வந்த பணத்தை வைத்து ஆடம்பரமாக வாழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மோசடி செய்து சுருட்டிய நகைகளை பாலவாக்கத்தில் அடகு கடை நடத்தி வரும் ரத்தன்லால் மற்றும் அவரது மகன் ஹேம்நாத் ஆகியோரிடம் விற்றது தெரியவந்ததை அடுத்து நாராயணியுடன் சேர்த்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தாங்கள் வாங்கிய நகைகளை பெரும்பாலானவற்றை உருக்கி விற்றுவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மாந்திரீகம் மற்றும் பில்லி சூனியம் என்ற பெயரில் மோசடி செய்யும் நபர்களிடம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும், எவரேனும் அதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கலாம் என்று துணை ஆணையர் விக்ரமன் கேட்டுக் கொண்டுள்ளார்.